வணக்கம். இன்றைய கதை. கஞ்சன் இப்போ வள்ளல். ஒரு ஊர்ல ஒரு பணக்காரர். இவர் பேரு பாலாஜி. இவர் ஒரு மிகப்பெரிய கஞ்சன். ₹1 கூட யாருக்கும் தரமாட்டாரு. இவர் நம்புற ஒரே ஆளு அவரோட பிஏ கனகராஜ் தான். பாலாஜிக்கு ஒரே வீக்னஸ் தான், அது கடவுள். இவர் 5 லட்சம் மேல சம்பாதிச்சா அதுல ஒரு பங்கு பணத்தை சாமி உண்டியல்ல போட்டுருவாரு. அது அவர் வழக்கம். ஆனா பாலாஜியோட மனைவி நிர்மலாக்கு அவரோட பிஏ கனகராஜ் பார்த்தா பிடிக்காது. ஏன்னா அவன் ஒரு ஃப்ராடுன்னு அவங்க நம்புறாங்க. அவங்க நம்புற மாதிரி கனகராஜ் ஒரு ஃப்ராடு தான். ஏன்னா பாலாஜி லட்சக்கணக்குல காசு கொடுத்து இந்த கோயில்ல உண்டியல்ல போட்டுருன்னு கொடுத்தா தன்னோட அக்கௌண்ட்ல அந்த பணத்தை போட்டுப்பான். அது மட்டும் இல்லாம 2, 3 சொந்த கோவில் வச்சிருக்கான். அந்த கோவில்ல வேண்டிக்கிட்டா அப்படியே நடக்கும்னு பாலாஜியை நம்ப வச்சு அந்த கோவில் உண்டியல்ல லட்சக்கணக்கான பணத்தை போட வச்சிருவான். அது கனகராஜ் கோவில் தானே பாலாஜிக்கு தெரியாம பார்த்துப்பான். பாலாஜி மனைவி கனகராஜ் ஃப்ராடுன்னு எவ்வளவோ சொன்னாலும் பாலாஜி நம்ப மாட்டார். அவ்வளவு நம்பிக்கை கனகராஜ் மேல. ஒரு நாள் பாலாஜியோட வீட்டு வேலைக்காரன் ராம் பாலாஜி கிட்ட அவனோட மகனுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி ஒரு 10 லட்சம் பணம் கேட்கிறார். பாலாஜி அதெல்லாம் தர முடியாது, உனக்கு சம்பளம் தரதே பெருசு அப்படின்னு சொல்லிட்டார். 20 வருஷமா உங்க வீட்டுல வேலை செய்யறேன், கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு கேட்டோம். பாலாஜி முடியாதுன்னு சொல்லிட்டார். அடுத்த நாள் பாலாஜியோட வீட்டு வாசல்ல ஒரு கருப்பு பை. அதை திறந்து பாக்குறாரு. 6 லட்சம் பணம் இருக்கு. உடனே யாரும் பாக்குறதுக்குள்ள வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போய் வச்சிடறாரு. அந்த பணத்துல பாதி சாமி உண்டியல்ல போட சொல்லி கனகராஜ் கிட்ட கொடுக்கறாரு. அந்த பணத்துல இருந்து 2000 ரூபாய் எடுத்துக்கிட்டு காருக்கு டீசல் போட பெட்ரோல் பங்குக்கு போறாரு. டீசல் போட்டுட்டு 2000 கொடுக்கறாரு. அந்த பணத்தை பார்த்த பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யறவங்க ஷாக் ஆறாங்க. ஏன்னா அது கள்ள நோட்டு. போலீஸ் வருது. பாலாஜி மேல கேஸ் போட்டு கோர்ட் வரைக்கும் போகுது. இவர் வீட்டு வாசல்ல பணம் கிடைச்சதுன்னு சொல்றத யாருமே நம்பல. கொ- கொஞ்ச நேரத்துல கனகராஜையும் போலீஸ் அரெஸ்ட் செய்யுது, கள்ள நோட்டு வச்சிருந்ததுக்காக. எப்பவும் போல கனகராஜ் பாலாஜி உண்டியல்ல போட சொன்ன காசை தன்னோட அக்கௌண்ட்ல போடும்போது போலீஸ் பிடிச்சுக்கிச்சு. கனகராஜ் அது என்னோட காசு இல்ல, என்னோட பாஸ் தான் கொடுத்தாருன்னு சொல்லிட்டான். இன்னும் பாலாஜி மேல கேஸ் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. பாலாஜி எப்படியோ ஜாமீன்ல வெளியே வராரு. ஒரு வழியா கனகராஜ் ஒரு ஃப்ராடுன்னு பாலாஜிக்கு தெரிய வருது. பாலாஜி எப்படி அந்த காசு நம்ம வீட்டு வாசல்ல வந்ததுன்னு யோசிக்கிறாரு. பாலாஜி வீட்ல கேமரா இல்லாததுனால கண்டுபிடிக்க முடியல. ஆனா எதிர் வீட்ல கேமரா இருக்கு. அவங்க கிட்ட கேட்டு பாக்குறாங்க. அதுலயும் பணத்தை வச்சவன் மூஞ்சி தெரியல. ஏன்னா அவங்க ஹெல்மெட் போட்டிருக்காங்க. அந்த வண்டியில நம்பர் பிளேட்டும் இல்ல. அதனால எந்த ஆதாரமும் கிடைக்கல. பாலாஜி கிட்ட பாலாஜியோட மனைவி நிர்மலா ரொம்ப தயங்கி தயங்கி பேச வராங்க. நிர்மலா சொல்றாங்க பாலாஜி கிட்ட, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு. பாலாஜி சொல்றாரு, சொல்லு அப்படின்னு. உடனே நிர்மலா, அந்த கள்ள நோட்டை நம்ம வீட்டு வாசல்ல வைக்க சொன்னதே நான் தான் அப்படின்னு சொல்றாங்க. பாலாஜி சொல்றாரு, அடி பாவி, அப்ப இப்ப கேஸ் வாங்கினதுக்கு நீ தான் காரணமா அப்படின்னு சொல்றாரு. நிர்மலா சொல்றாங்க, நீங்க மாட்டணும்னு நான் இதை பண்ணல, உங்க பிஏ கனகராஜ் மாட்டணும் தான் இதை பண்ணேன். நீங்க 5 லட்சம் மேல பணம் வந்தா அதுல ஒரு பங்கு கனகராஜ் கிட்ட கொடுத்து சாமி உண்டியல்ல போட சொல்வீங்க. அவன் அந்த கள்ள நோட்டை அக்கௌண்ட்ல போடும்போது அவன் போலீஸ் கிட்ட மாட்டிப்பான். அப்பயாச்சும் அவன் ஃப்ராடுன்னு உங்களுக்கு தெரிய வரும் தான் அப்படி பண்ணேன். அவன் ஃப்ராடுன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா நீங்களும் செலவு பண்ணி கேஸ்ல மாட்டிக்கிட்டீங்க. எப்பவுமே எந்த காசு வந்தாலும் என்கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் தானே என்கிட்ட காசை கேட்டு வாங்குவீங்க அப்படின்னு கேக்குறாங்க நிர்மலா. பாலாஜி சொல்றாரு, நல்லா பண்ணியிருக்கடி, எப்பவுமே உன்கிட்ட காசை கொடுத்துட்டு உன்கிட்ட தான் காசு வாங்குவேன். ஆனா நீ அன்னைக்கு தூங்கிட்டு இருந்த, அதனால நான் உன்கிட்ட கொடுக்க முடியல. பையில இவ்ளோ பணம் இருக்கே, கொஞ்சம் எடுத்துட்டு போனேன். எல்லாம் சிக்கலாயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு பாலாஜி. பாலாஜி வீட்டு வேலைக்காரன் ராம் வந்து உள்ள வரான். ராம் அவன் சொல்றான், ஐயா உங்க மேல இருக்க கேஸை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றான். பாலாஜி எப்படி அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ராம் சொல்றான், நான் தான் நீங்க என் பையன் ஆபரேஷனுக்கு காசு தரலன்ற கோவத்துல அந்த கள்ள நோட்டை உங்க வீட்டு வாசல்ல வச்சேன்னு கோர்ட்ல சொல்றேன் அப்படின்னு சொல்றான். அப்ப பாலாஜி சொல்றான், அப்ப கூட நான் அந்த காசை போலீஸ் கிட்ட தானே கொடுத்துருக்கணும், நான் செலவு பண்ண பார்த்தேன்ல அப்படின்னு சொல்றான் பாலாஜி. அதுக்கு ராம் சொல்றான், அந்த வாசல்ல கிடைச்ச காசை போலீஸ் கிட்ட தான் கொடுக்க கிளம்புனேன். வீட்டுல 2 கருப்பு பை இருந்துச்சு. என் காசை எடுக்கிறதுக்கு பதிலா அந்த பைக்குள்ள இருந்த கள்ள நோட்டை எடுத்துட்டு
போயிட்டேன் அப்படின்னு கோர்ட்ல சொல்லுங்க அப்படிங்கிறான். அந்த பையன் வச்ச பழிய நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான் ராம். பாலாஜி சொல்றாரு சரி அப்படின்னு. அதுக்கு ராம் கேட்குறான், அதுக்கு பதிலா நீங்க என் பையனோட ஆப்ரேஷன் செலவை வந்து நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றான். பாலாஜி அதுக்கும் சரின்னு சொல்றாரு. பாலாஜி இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சிடுறாரு. வேலைக்காரனோட வேலைக்காரர் ராமும் பாலாஜியோட பணமும் கேஸ்ல இருந்து அவரை தப்பிக்க வச்சிருச்சு. வேலைக்காரர் ராம் வந்து கரெக்டா வந்து ஹெல்ப் பண்ணதுனால பாலாஜியும் அவரோட மனைவியும் கேஸ்ல இருந்து தப்பிச்சாங்க. முதல் வேலையா பாலாஜி தன்னோட பிஏ கனகராஜ வேலையில இருந்து தூக்குறாரு. எத்தனை சாமி உண்டியல்ல காசு போட்டோம், ஆனா மனுஷன் தான் கடைசியில உதவிக்கு வந்தான். அதனால உண்டியல்ல காசு போடாம அந்த காசை மனுஷங்களுக்கு செலவு பண்ண ஆரம்பிச்சாரு பாலாஜி. கஞ்சன் வந்து மக்களிடத்தில் வள்ளலா மாறினான். நன்றி.